நேற்று சாயந்தரம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இசை மேதை இசை மாமேதை எப்படி வேணாலும் சொல்லலாம் இளையராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய மகளான பவதாரணி பார்த்தோம் அப்படின்னா மரணம் அப்படின்றத அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு செலிபிரிட்டி குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி துக்க நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கும்போது இந்த துக்கம் அனுசரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா அடுத்தவங்க ஆறுதல் சொல்றதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா வீட்டில் இளையராஜா மகள் இறந்ததுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னோட கோலிவுட் நட்சத்திரங்கள் எல்லாருமே இப்படி அஞ்சலி அப்படின்றத செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பவதாரணி கோலிவுட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்ச நிறைய பாடல்களை பார்த்தோம் அப்படின்னா பவதாரணி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாடலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த பாடல் பாடினது பவதாரணி தான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மள பலருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தடுத்து இரங்கல்களாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தடுத்து பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் பல பேர் முழிக்கிறத பார்க்கும்போது தான் அப்படி என்னப்பா பண்ணிட்டாங்க இந்த பவதாரணி அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் எக்கச்சக்கமான பாடல் அப்படின்றத பாடி குவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய விருது இருக்கு இல்லையா, தேசிய விருதுமே வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு பித்தப்பை இருக்கு இல்லையா, பித்தப்பையில் ஏற்பட்ட புற்றுநோய் அப்படின்றத ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாததுனால அதை முத்தி போனதுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் பார்த்தோன்னா இலங்கை இருக்கு இல்லையா, இலங்கைக்கு போனப்ப அவங்களுடைய புற்றுநோய் முத்தி போயிருச்சு அப்படின்ற காரணத்தினால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க பாடின டாப் 10 பாடல்கள் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான பாடல் பாடியிருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 பாட்டுமே நம்மள எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் பாடினது பவதாரணி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரியாமையே கேட்டிருப்போம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி அப்பப்போ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய டேஸ்ட் வைஸ் தான் இந்த ஆர்டர் அப்படின்றத நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். மொதல் பாடலே பார்த்தோம் அப்படின்னா நம்மள எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்போம். அழகி அப்படின்ற படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வாய்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்றதுனால பாடி காட்ட முடியல. பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த பாடல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதை பவதாரணி தான் பாடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாடலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடல் வரக்கூடிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பாடல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கமாக இருந்தாலும் சரி, இன்னை வரைக்குமே அந்த பாடல் கேட்டுச்சு அப்படின்னா எனக்கே உள்ள மனசுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான புத்துணர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான உணர்வு அப்படின்றத ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா அவங்களுடைய கேரியர் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1984 மை டியர் குட்டிச்சாத்தான் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தின் மூலியமாகவே தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்கள ரசிகர்கள் திரும்பி பார்க்க வச்ச படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1985 பிரபுதேவா இருக்கார் இல்லையா, அவர் நடித்து வெளிவந்த ராசையா அப்படின்ற படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் மஸ்தானா மஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடுறாங்க. இந்த பாட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா யாரா இந்த பொண்ணு வாய்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த சிங்கர் யார் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் நம்ம இசை மேதை இருக்கார் இல்லையா இளையராஜா, அவருடைய பொண்ணு தான், அவங்க பேர் தான் பவதாரணி அப்படின்னு சொல்லி அப்போல தான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டே பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு நல்லா வருவாங்கப்பா கோலிவுட்குள்ளே அப்படின்ற டாக்கையும் ஏற்படுத்துது. இதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பல படங்களில் அவங்க பாடியிருந்தாலும் கூட 1995 விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் நடித்து வெளிவந்த ஒரு படத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பாட்டு அப்படின்றத பாடுறாங்க. அந்த பாட்டை பொறுத்த வரைக்குமே நதியோடு வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறாங்க. அந்த பாட்டு அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்கு இல்லையா நதியோடு வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பட்டி தொட்டி ஃபுல்லாக ரீச் ஆச்சு. பவதாரணிக்கு அவங்களுடைய கேரியரில் ஒரு பீக்கான இடத்துக்கு இந்த பாடல் கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா 90s காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்போ வந்த பாட்டு. பட் இப்போ ரீசெண்டாக வந்த பல பாடல்களையுமே பார்த்தோம் அப்படின்னா பவதாரணி பாடியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாநாடு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மெகரு சைலா பாடல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெகரு சைலா அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அதையுமே பார்த்தோம் அப்படின்னா பவதாரணி தான் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா தான் பார்த்தோம் அப்படின்னா இசை அப்படின்றத அமைச்சிருக்காரு. ஸோ அந்த பாடலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொமான்டிக்கான பாடல், அதுவுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். 4வது பாட்டாக பார்த்தோம் அப்படின்னா தாமிரபரணி படம் இருக்கு இல்லையா, தாமிரபரணி படத்தில் வரக்கூடிய தாலியே தேவையில்லை நீதான் என் பொஞ்சாதி அப்படின்ற பாட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான சாங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க பாடின எல்லா பாட்டுமே நம்ம ஆல்ரெடியே சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் இந்த பாட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு இளவட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாராலையுமே பார்த்தோம் அப்படின்னா காதலிக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட சாங் தான் இந்த தாலியே தேவையில்லை நீதான் என் பொஞ்சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராமத்து இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம்.
ஏன்னா அந்த அளவுக்கு பாடல் முழுக்கவே பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் சூப்பராக எழுதியிருப்பாரு. அதை அவங்களுடைய வாய்ஸில் ரொம்ப அழகாகவே பாடியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிராமத்துக்கு இந்த மாதிரி ஒரு காதல் பாடல் அப்படின்றத பாடின அதே பவதாரணி தான் பார்த்தோம் அப்படின்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இருக்கு இல்லையா, அதில் ஹையோ ஹையோ காதல் ஹையையோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டையுமே வந்து பாடியிருப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றது உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 வரிகள். ஸோ ஏதாவது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த பாட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பவதாரணி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பாடியிருந்தாங்க. முன்னாடி சொன்ன பாட்டு எப்படி கிராமத்து சைடு இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சோ, அந்த மாதிரி இந்த ஹையோ சாங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம் லவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா மெலடி சைட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மெலடியிலே வேற ரகத்தில் இருக்கும். பட் என்னை தாளாட்ட வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷாலினி இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கட்டி போட்ட ஒரு பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த என்னை தாளாட்ட வருவாளா அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, அதையுமே பார்த்தோம் அப்படின்னா காதலுக்கு மரியாதை அப்படின்ற படத்துக்காக நம்ம பவதாரணி தான் பாடியிருந்தாங்க. விஜய்க்காக ஒரு பாட்டு அப்படின்றத பாடியாச்சு. அடுத்து சூர்யா அப்படின்ற மாதிரி ஆயுத எழுத்தாக இருந்தாலும் சரி, ஆயுத எழுத்தில் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சித்தார்த் இருக்காங்க இல்லையா, சித்தார்த் த்ரிஷா இவங்கெல்லாம் சக்கையாக ஆட்டம் போட்ட அந்த யாக்கை திரி அப்படின்ற பாடல், அதுவுமே அன்னைக்கு இருந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே வைப் பண்ணப்பட்ட ஒரு பாட்டு. இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த யாக்கை திரி சாங் இருக்கு இல்லையா, பலருக்குமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் அப்படின்னே சொல்லலாம். அந்த சாங்கையுமே நம்ம பவதாரணி தான் பாடியிருக்காங்க. நம்ம சூர்யாக்காக ஒரு பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, காக்கா காக்கா படத்தில் வர என்னை கொஞ்சம் மாற்றி அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, நம்ம சூர்யா ஜோதிகா பேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 பேருமே வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு பேராக இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்றது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஓடக்கூடிய படங்கள். அதுலேயும் இவங்களுக்கு வைக்கக்கூடிய சாங்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்னை கொஞ்சம் மாற்றி அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, அது அன்னைக்கு இருந்த எல்லா சூர்யா ஜோதிகா ஃபேன்ஸ் எல்லாராலையுமே ரசிக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, காக்கா காக்கா படத்தில் தான் அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. ஸோ இந்த பாடல் அப்படின்றது பர்சனலாகவே அவங்க லைஃப்லேயே அவங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா தான் அநேகன் இருக்கு இல்லையா, அநேகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தனுஷ் நடித்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அதில் வரக்கூடிய ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வாய்ஸில் இருக்கும். என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெலடி சாங்ஸில் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஆத்தாடி ஆத்தாடி பாடல் அப்படின்றதையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பவதாரணி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பாடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்ஸ் அப்படின்றது இந்த 10 பாட்டோட மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பாட்டு அப்படின்றத அவங்க பாடியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இன்னும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பல பாடல்கள் அப்படின்றத கண்டிப்பாக சூப்பராக பாடியிருப்பாங்க, அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. பட் அவங்களுடைய உடல்நலக்குறைவு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 45 வயசில் பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு இசை குடும்பத்தில் பிறந்து ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இசை மாமேதை இளையராஜா, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா, இன்னொரு பக்கத்தில் கார்த்திக் ராஜா, இன்னொரு பக்கத்தில் பிரேம்ஜி அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இசையில் ஒரு ஈடற்ற அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது பண்ணவங்க. இதில் ஏன்ப்பா பிரேம்ஜியை சேர்த்த அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பிரேம்ஜியை நம்ம எல்லாத்துக்குமே காமெடியனாக தான் தெரியும். பட் பிரேம்ஜிக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக்கில் ஒரு ரொம்ப பெரிய டேலண்ட் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரேம்ஜி ஆக்டர் ஆகாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா அவரும் கண்டிப்பாக மியூசிக்கில் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருப்பாரு அப்படின்றதா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ அப்படின்றது பவதாரணிக்காக அர்ப்பணிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அது நல்லபடியாக இறைவனடியை சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.